வெல்கம் டு மை கார்டனுங்க. நம்ம கார்டனில் என்னென்ன விதையெல்லாம் போட்டிருக்கோன்னு டக்குன்னு ஒருக்கா பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மல்லி போட்டிருக்கேன். இது வந்து அவரை வந்து பூ வச்சிருச்சு. வெண்டைங்காயெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இது வந்து சிகப்பு வெண்டை. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து வெள்ளைப்பாகல் கொடி படர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து புதினா. அடுத்து இங்கே வந்து தொப்பி கத்திரி. அடுத்து வந்து காசி தக்காளி, மரத்தக்காளி. இது கூட வந்து கருப்பு மிளகாய் விதை. இது 3 இதில் போட்டிருக்கேன். இது 4மே. இது பார்த்திங்கன்னா ப்ரக்கோலி போட்டிருக்கேன், முளைச்சிருச்சு. அந்த சைடு வந்து காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். இந்த பக்கம் வந்து உஜாலா கத்திரி போட்டிருக்கேன். இந்த 5 பேக்லேயும் பார்த்திங்கன்னா யாழ் முருங்கை போட்டிருக்கேன். அடுத்து இதில் வந்து பச்சை சிறுகீரை விதை போட்டிருக்கேன். அது வந்து உஜாலா ஃபஸ்ட்டு போட்ட நாற்று ஒன்று வந்துருந்தது. அதை எடுத்து அங்கே நட்டு வச்சுருக்கேன். அது கூடயே வந்து சிகப்பு மக்காச்சோளமும் ஒரு சைடாக நட்டுருக்கேன். இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா சிட்டு சுரக்காய், இந்த ஓரத்தில் முலாம்பழ விதையும் போட்டிருக்கேன். இது வந்து மிளகா. இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து வெள்ளை முள்ளங்கி, சிகப்பு முள்ளங்கி 2ம் போட்டிருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிறுகீரை விதை போட்டிருக்கேன். இங்கே வந்து புளிச்சக்கீரை. இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வெண்டை விதை, 2 வகையான வெண்டை விதை நட்டிருக்கேன். முளைச்சி வந்துருச்சு. இது ஒரு வகையான கத்திரி. ஒரே ஒரு நாற்று தான் மிச்சம் இருந்தது, அதை நட்டிருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சக்கரை பூசணிக்காய். இங்கே நான் 2 இடத்துல வந்து கொத்தவரங்காய் நட்டிருக்கேன். இங்கே நான் 2 செடி வந்து அவரை விதை நட்டிருக்கேன். இந்த கம்பியை, இந்த குச்சியை சுற்றி 3 இடத்துல வந்து தக்காளி போட்டிருக்கேன். இந்த 2 குழிலையும் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயும் பீன்ஸும் வந்து போட்டிருக்கேன். பக்கத்துலேயே வந்து சிகப்பு மக்காச்சோள விதையும் ஊனியிருக்கேன். என்னோடய சேனல் பேர் கனிக்கனகு விலாக்ஸுங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள்.